சமையல் எரிவாயு தட்டுப்பாடு பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. கேஸ் சிலிண்டர்கள் போதிய அளவு உள்ளதா என எண்ணெய் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு கேள்வி எழுப்பியுள்ளது. கையிருப்பில் உள்ள சிலிண்டர்கள் விவரம் குறித்து இன்று மதியத்திற்குள் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், இந்த தமிழக அரசு சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. யார் தலைமையில் ஆலோசனை நடந்து வருகிறது? என்ன தகவல்? தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெற இருக்கிறது. அதாவது ஏற்கனவே கர்நாடகா மாநிலத்திலும் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் தலைமையில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் வணிக சிலிண்டர்களின் விவரம் இன்று மதியத்திற்குள் தெரிவிக்கும்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. தலைமைச் செயலாளர் தலைமையில் நேற்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடைபெற்ற நிலையில் இந்த அவசர உத்தரவு என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது வணிக சிலிண்டர்கள் எண்ணிக்கை குறைந்து வருவதாக ஓட்டல்கள் சங்கம் சார்பாக நேற்று இரவு செய்தி குறிப்பு வெளியாகி இருந்தது. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு தான் கையிருப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு நாங்கள் ஓட்டல்களை மூட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்று அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் நேற்றைய தலைமைச் செயலாளர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றிருந்த நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் 3 எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒன்று இந்தியன் கேஸ் நிறுவனம், மற்றொன்று பாரத் கேஸ் என்ற ஒரு நிறுவனம், மூன்றாவது HP கேஸ். இந்த 3 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த பொதுத்துறை நிறுவனங்களும் எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது என்ற விவரத்தை தெரிவிக்கும்படி அந்தந்த நிறுவனங்களுக்கு தமிழக அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. பிரியா, கையிருப்பில் உள்ள சிலிண்டர் விவரம் குறித்து மதியத்திற்குள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு தரப்பிலிருந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பெங்களூரு போன்ற நகரங்களில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிற நிலையில அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் ஹோட்டல்கள் மூடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த விவரங்கள் தெரிய வரும் பட்சத்தில் தமிழக அரசு அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? ரமேஷ், நிச்சயமாக அத்தியாவசியமாக குறிப்பாக தமிழக அரசு சார்பிலேயே பார்த்தீங்கன்னா வணிக பயன்பாட்டுக்கு இந்த சத்துணவு காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு பெரிய அளவில் சிலிண்டர்களை வாங்குகிறார்கள். அதனால் இந்த உணவு தயாரிக்கும் விஷயங்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்ப தமிழகத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அந்த டொமஸ்டிக் சிலிண்டரே புக் பண்ணா 4-5 நாள் கழித்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2 தினங்களுக்கு முன்பு 60 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு விலை உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த சிலிண்டர் புக் பண்ணா கூட டொமஸ்டிக் வாடிக்கையாளர்களுக்கு லேட்டா தான் கேஸ் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இதையெல்லாம் சரி செய்வதற்காகவும் இந்த எண்ணெய் நிறுவனங்களிடம் கணக்கு கேட்கப்படுகிறது. ஒருவேளை குறிப்பாக விநியோகம் குறைவாக இருந்தால் குறிப்பாக கேஸ் தட்டுப்பாடு குறித்த ஒரு செய்தி குறிப்பும் தமிழக அரசு சார்பில் ஏனென்று சொன்னால் குறைந்து யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேண்டாம் என்பன போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.